தாராபுரத்துலேருந்துங்க ஒரு 19 கிலோமீட்டரில் ஒரு ஏக்கரா 10 சென்ட் உள்ள விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கும் வடக்கும் அமைஞ்ச கார்னர் சைட்டுங்க. பஸ் போது பார்த்தீங்களா, அது வந்து வடக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரிங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா 10 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 அடிக்கு பக்கம் ரோடு பேஸ் வந்துருங்க. சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரியும் வடக்கு பார்த்த மாதிரியும் வந்துருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிமங்கலம் நாளூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருமே, பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா 41 கிலோமீட்டருமே, திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 58 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குதுங்க. கரெக்டாக பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே வந்து பூமிக்கு வந்துடலாங்க. இந்த ஒரு ஏக்கரா 10 சென்ட்டுக்கு 250 to 300 அடி ரோடு பேஸ் வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு பார்த்து மாதிரி கொஞ்சம் ரோடு பேசுங்க. ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல போய் பெண்ட் ஆகி மடி கிழக்கு திரும்புதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் சைட்டாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளாக இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி சூட்டபுள் ஆகுங்க. மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து லேண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க. இதில் வந்து கிணறோ சர்வீஸோ போர்வெல்லோ கிடையாதுங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே ஃபுல்லாக வீடுகளும் இருக்குதுங்க. மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயும் இருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா 10 சென்ட்டுங்க. ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 1 சேர்த்துங்க 65 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா 10 சென்ட்டுங்க. கரெக்டாக தாராபுரத்துலேருந்து 19 கிலோமீட்டர் பூமிக்கு வந்துடலாங்க. திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு 58 கிலோமீட்டருங்க. நல்ல மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான செம்மண் பூமிங்க. போர் ஓட்டினாலோ கிணறு வெட்டினாலும் நல்லா தண்ணி ஆகும் இந்த ஏரியாலிங்க. மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா 10 சென்ட்டுங்க.